Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட Nifty and Bank Niftyயோட ரிவ்யூ ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So first Nifty எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். So Nifty பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 24250 ல வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. This is gift Nifty. நம்ம நார்மலா Nifty சார்ட் பார்க்கறதுல மோஸ்ட்லி gift Nifty தான் பார்ப்போம். ஏன்னா இன்னும் அடிஷனல் டேட்டாஸ் கிடைக்கும்ன்றதால. ஸோ இப்போ 24250 ல ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், கீழே எல்லாமே சப்போர்ட், இதெல்லாம் சப்போர்ட்டு, மேலே எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிடுச்சு. இதை வந்து நம்ம சேனல் ஃபார்மேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இது தெரியுதுங்களா, அண்ட் மறுபடியும் டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் வந்து ஹிட்டாக வருது. ஸோ இதை சேனலோட இதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நமக்கு ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால ஸோ வி கால் திஸ் ஆஸ் போஸ்ட்னு சொல்லிட்டு இதை வந்து பேட்டர்னாக பார்க்கும்போது நம்ம ஃப்ளாக் பேட்டர்னாக பார்ப்போம். நார்மலாக சேனலாக பார்க்குறவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சவங்களுக்கு இது ஃப்ளாக் பேட்டர்ன்றது தெரியும். இப்போ இது ஃப்ளாக் பேட்டர்ன் ஆனாலும் இதுக்கு ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ இதை பாருங்கள், இப்போ மார்க்கெட் இதிலேருந்து இது வந்து ஃப்ளாக் பேட்டர்னாக மாறிடுச்சு. ஆனாலும் இந்த இடத்த ஆல்ரெடி மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, பிரேக் ஆகிட்டு இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு மேஜர், இது ஏற்கனவே இந்த இடம்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிச்சு. எப்படின்னா டயகனலுக்கு இப்போது இதுவும் வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, மேஜர் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ அந்த லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24,500. ஸோ இப்போ இந்த 24,500 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ மார்க்கெட் வந்து இந்த 24,500 வந்துட்டு மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல. அடுத்த நாள் தான் உங்களுக்கு என்னாச்சு, ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் விட்றாரு, ஈரானோட டீல் வந்து க்ளோஸு, திருப்பி ஸ்டார்ட் ஆகலான்ற மாதிரி மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே ரியாக்ட் ஆச்சு. க்ரூட் ஆயில் எல்லாமே திருப்பி ஏற ஆரம்பிச்சது, கோல்டை விட ஆரம்பிச்சது, அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ்லேருந்து இந்தியன் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விட ஆரம்பிச்சது. விழுந்துட்டு ஒரு 2 நாள் சஸ்டெயின் ஆகி திருப்பி என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 60% என்ன ஆயிடுச்சு, ரிகவர் ஆகிடுச்சு. அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி நிஃப்டி நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம், அடுத்த இதோட லெவல்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,500 வந்து மார்க்கெட் பிரேக் ஆகணும். இது மார்க்கெட் வந்து 24,500 இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சுனால் நெக்ஸ்ட் இட் வில் கோ டு அ நியூ லெவல். ஸோ அந்த லெவல் எவ்வளோன்றதையும் காமிச்சிடுறேன். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் மேஜராக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரைட். ஸோ இப்போது உங்களுக்கு அடுத்தடுத்த ரேஞ்சஸ் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து R1ன்னு எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் யுவர் R2 அண்ட் திஸ் இஸ் யுவர் R3. அப்போ லெவல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது அரௌண்ட் அந்த 24,500 to 600, இது வந்து 26,000 அண்ட் மேலே வந்து 26,750. ஸோ இந்த 3 லெவலுமே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரீச் ஆகணும், பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நோக்கி மார்க்கெட் போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ். இப்போ இந்த இடமே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக மாறிடுச்சு. இந்த இடம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு சைட்வேஸ் மூமெண்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எவ்வளோ லெவல்னா 24,000 லெவல் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக நிற்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ 24,000 கீழே பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்து 23,700. ஸோ இந்த லெவல் வந்து இட் வில் பி ஆக்டிங் ஆஸ் யோர் மைனர், நாட் மேஜர் பட் மைனர் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, சைட்வேஸ் ஃபார்மேஷன் இருக்குது. ஒரு வேளை மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியல, சைட்வேஸ்லேருந்து திருப்பி கீழே உடைக்குதுன்னா என்ன ஆகிடுதுன்னா மறுபடியும் சேனலோட சப்போர்ட்டுக்கு வந்துடும். சேனல் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா அரௌண்ட் 22,400. ஸோ இது வந்து சேனல் சப்போர்ட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் ஆனால் தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை பற்றி நம்ம யோசிக்கவே ஆரம்பிக்கலாமே தவிர அது வரைக்கும் நிஃப்டி இப்போது ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நிஃப்டி ஒரு லாங் டேர்ம் சைட்வேஸில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு நல்ல பொட்டென்ஷியல் நியூஸஸ் எதாவது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பிரேக். அண்ட் அதே மாதிரி சில பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, சார் நீங்கள் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா நியூஸ் வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணாது, எப்போவுமே அகெயின்ஸ்டாக தான் இருக்கும், நீங்கள் கிளாஸில் அதெல்லாம் சொல்லி தருவீங்க, இப்போ என்ன நீங்கள் வந்து நியூஸ் வரணும்னு வெயிட் பண்ணுறீங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல வர்றதும் மேபி நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் வித்தியாசமாக இருக்கலாம். நான் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு மார்க்கெட் மூவ் ஆகணும்னா நியூஸ் வேணும். ஆனால் வரக்கூடிய நியூஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே லேட்டாக தான் வரும். ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவலில் இருக்கவங்களுக்கு அந்த நியூஸ் முன்னாடியே தெரிஞ்சிடும். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லண்டன்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க.
ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் வெளியிட போகிறாரு, ஒரு ட்வீட் போட போகிறாரு. அதுக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ட்ரம்ப் ட்வீட்டை போட்டார், மார்க்கெட் கோல்டு ரியாக்ட் ஆச்சு. ஐ திங்க் இட் வாஸ் க்ரூட் ஆயில், ரியாக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நியூஸ்ன்றது ரீட்டைலருக்கு எப்போ வரும்னா எல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் வரும், பட் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு மார்க்கெட் வந்து லெட்ஸ் இப்போ எனக்கு மார்க்கெட் இது ஏற போகுது அப்படின்ற மாதிரி டெக்னிக்கலாக காட்டுதுன்னா இட் ஷோஸ் இன்ஸ்டிடியூஷன் ஹேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டு அக்யூமுலேட். அப்போ ஏற்கனவே அவங்க அக்யூமுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்யூமுலேஷனை ஃபைனல் ஃபேஸ் மேலே எடுத்துகிட்டு போய் விடுறதுக்கு எது தேவைன்னா ஒரு நியூஸ் தேவை. அந்த நியூஸ் எப்போ வரும்னா கரெக்டாக இந்த அக்யூமுலேஷன் அவங்க முடிச்சிட்ட பிறகு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் கீழே வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிட்டிங் மாதிரி பண்ணிட்டு இமீடியட்டாக மார்க்கெட் என்ன ஆகிடும், ஃப்ளக்சுவேட் ஆகி மேலே போய் நின்றுடும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் எங்கே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டில் காமிச்சிடும். ஸோ நம்ம சார்ட்டில் பார்க்குறது என்னென்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம், அக்யூமுலேஷனாக டிஸ்ட்ரிபியூஷனான்றது சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதோட ஃபேக்டர் ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் தேவையில்ல, அந்த பெட்ரோல் தான் நியூஸு. டிரைவிங் ஃபேக்டர்னு ஒன்று வேணும், அது இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஓடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணலை. மார்க்கெட் இதுதான் நடக்க போகுதுன்றதை நம்ம மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கலாக ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ப்ரிடிக்ஷனுக்கு நியூஸ் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். நான் வந்து நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல. ஸோ அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வி ஆர் நாட் டிபெண்டிங் அப்பான் நியூஸ் டு ட்ரேட். என்னன்னா வி ஆர் டிபெண்டிங் அப்பான் த நியூஸ் டு மூவ் த மார்க்கெட்ஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கு தான் நியூஸை யூஸ் பண்ணுறமே தவிர நியூஸை வச்சு தான் நான் பை பண்ணுறேன் செல் பண்ணுறேன்றது கிடையவே கிடையாது. ஸோ அதை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் மேபி கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அதுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், ரைட்? ஸோ இப்போதைக்கு இதுதான் சினாரியோ. நிஃப்டி இஸ் இன் ப்ராப்பர் ஃப்ளாக் பேட்டர்ன். மார்க்கெட்டோட சப்போர்ட் 23,700, அது பிரேக் ஆச்சுன்னா 22,400 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 வில் பி 24,500. பிரேக் ஆச்சுன்னா 26 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் R3 வில் பி 26,750. ஸோ இது நிஃப்டிக்கான நிலவரம். வரக்கூடிய நாட்களில் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் எப்படி நிஃப்டி அனலைஸ் பண்ணேன், ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாடியே டெக்னிக்கலாக அதில் மார்க்கெட் கொடுக்குற ஹிண்ட் என்ன, டெக்னிக்கலாக மார்க்கெட் என்ன சொல்ல வருது, ப்ளஸ் ஒரு ப்ரைஸு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க வருது தான் நம்ம ஒரு ட்ரேடராக நம்மளோட கடமை அது. ஸோ அதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து மார்க்கெட்னா என்னன்றது கற்றுக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை கற்றுக்கணும், மார்க்கெட்னா எப்படி மூவ் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, இது ஏன் இதை சொல்ல வருது அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வி அட் tradeachievers we teach people எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும். இந்த சார்ட்டை மட்டும் பார்க்குறது இல்லாமல் சார்ட் என்ன சொல்ல வருது, அந்த சார்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, இதை எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரி மண்டே வந்து சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் பிரான்ச்சஸில். எவ்ரி ஃப்ரைடே வந்து நமக்கு பெங்களூரில் ஸ்டார்ட் ஆகும். மலேசியா மட்டும் நம்ம டேட்ஸ் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த டைமில் ஃபிசிக்கல் கிளாஸஸ் வில் பி தேர். ஸோ இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக வரணுனாலும் நம்மளோட பிரான்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு யூ கேன் கோ அண்ட் ஜாயின் அவர் கிளாஸஸ். இல்லை என்னால் பிரான்ச்சுக்கு வர முடியலன்ற பட்சத்தில் we do have online classes as well. ஆன்லைனில் வந்து நீங்கள் இன்கேஸ் எங்கேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. அண்ட் அதே மாதிரி வீக்கெண்ட் கிளாஸஸ் ஃபார் ஜாப் கோவர்ஸ். நிறைய பேர் என்னால் வீக் டேஸில் வர முடியாது, வீக்கெண்டில் இருக்குமானா வீக்கெண்ட் கிளாஸஸும் நமக்கு இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க, they'll give you all the details. ஸோ ஒரு மார்க்கெட்னா என்ன, அதை எப்படி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 14,000 to 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் அதில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க, they'll give you all the details. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 58,000 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் டைமே பார்த்துருந்தோம், மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆச்சு. ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட் ஆகி ப்ரீவியஸ் லைன் ஆஃப் இந்த சப்போர்ட்டில் வந்து ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிது. இப்போ ஏறிட்டு மார்க்கெட் என்னாச்சு, ஒரு 60% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு சப்போர்ட், ஏற்கனவே இந்த இடம் வந்து நமக்கு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. மறுபடியும் அதே சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் என்னாச்சு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி இதை சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. ஆக்ட் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு நின்னதையும் பிரேக் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இதுதான் வந்து நம்ம ஃபேக் அவுட்னு சொல்கிறது. இப்போது இந்த இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுச்சு. அப்போ இந்த இடம் தான் சப்போர்ட் ஆக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு க்ளோஸ் வைக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மேலே ஏறிச்சு. ஸோ இதை தான் வி கால் இட் அஸ் ஃபேக் அவுட். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் ஒரு பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது வந்து ஏன் இந்த கேண்டில் வந்துச்சுன்னா, இது வந்து ட்ரம்ப்போட நியூஸ் வந்தவொடனே என்னாச்சு,
மார்க்கெட் கீழே வந்துச்சா, வந்த உடனே இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் ஆகிற மாதிரி பிரேக் பண்ணிச்சா, இப்போ இமீடியட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ட்ரேடர் எல்லாருமே இங்கே என்ன என்ட்ரி எடுத்திருப்பாங்க, ஃபார் செல் எடுத்த உடனே இந்த இடத்துல தான் கிளஸ்டர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா இவங்க வந்து செல் எடுக்கணும், ஏன்னா இவங்களோட செல்லு தான் அவங்களுக்கு பை, யாராவது செல் பண்ணால் தானே பை பண்ண முடியும். இப்போ அவங்களுக்கு மேலே போகுதுன்னு தெரிஞ்சு மார்க்கெட்டுன்ற பட்சத்தில் இவங்க எல்லாரையும் செல் எடுக்க வச்சுட்டு அவங்க பை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இமீடியட்டாக அடுத்த நாளே என்ன ஆயிடுச்சு, கோட்டை அத்தனை பேரும் மேலே போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ இவங்களோட பை எல்லாம் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ தட் இஸ் ஹவ் இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் சஸ்டெயினாக பண்ண முடியும். நான் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து நான் எப்படி காப்பாற்றிங்கன்னா, இந்த மாதிரி சர்டன் பேட்டர்ன்ஸ் ஹேஸ் அக்கர்ட் ப்ரீவியஸ்லி, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நடந்திருக்கு. அது என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு பியூர் ஸ்டாப் ஹண்டிங். இந்த இடத்துல ஸ்டாப் ஹண்டிங் முடிச்சுட்டு இப்போ மார்க்கெட் திருப்பி ஏறிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா, இந்த ப்ரீவியஸ் இதுதான் தெரியுதுங்களா. இப்போ ஏற்கனவே இந்த இடம் வந்து நமக்கு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இப்போ இந்த இடம் வந்து இன்னும் ஆக்ட் பண்ணுது நமக்கு ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த எவ்வளோ லெவல்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 58,500 ரேஞ்ச். ஸோ இந்த 58,500 ரேஞ்சை பிரேக் ஆச்சுன்னா இமீடியட்லி we are going to expect minimum 60. ஸோ 60,000 வந்து அடுத்த லெவல் ஆஃப் R1 ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ இதுக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள சைட்வேஸ் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் எவ்வளோனா 57,000 to 58,500 வந்து ஒரு 1,500 பாயிண்ட்ஸ்க்குள்ள மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 60,000 போகும். இல்லை மார்க்கெட் கீழே தான் பிரேக் ஆகுதுன்னா பேக் டு 54,000 which is our previous major support. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான நிலவரம். வரக்கூடிய நாட்களில் பிரேக் அவுட் ஆகுது பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டாப் பண்ணிட்டு போய் மாட்டிக்காதீங்க. ப்ராப்பராக மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது எதுவுமே கால்ஸாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுன்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரிவ்யூ கொடுக்குறது. நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்மேஷன் எடுங்க. ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.